ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிள்ஸில் வந்து டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கோல்டன் கலர் த்ரெட்டு ஆல்ரெடி பேங்கிள்ஸில் ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பிங்க் கலர் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். கோல்டன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் தான் பேங்கிள்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் க்ளூ தேவைப்படும். இதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சிசர் நமக்கு தேவைப்படும். சிசர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேலண்டர் அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிங்க் கலர் த்ரெட்டில் நமக்கு தேவையான அளவு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பேங்கிள்ஸ்க்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க போகிறேன். இப்போது 2 பேங்கிளுக்கு 2 செட்டு வந்து நான் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போது இந்த பேங்கிளில் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேங்கிள்ஸில் ஸ்டார்டிங் வந்து இன்னர் சைடு ஸ்டார்ட் பண்ணுறதா அவுட்டர் சைடு ஸ்டார்ட் பண்ணுறதான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு மட்டும் ரேப் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னர் சைடு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து குந்தன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வளையலுக்கு மேல் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து த்ரெட்டு மட்டும்தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம். அதனால் இன்னர் சைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை அதில் மேலே வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா ஸ்லாண்டிங்கை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஸ்லாண்டிங்காக வர மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே வந்துட்டு க்ராஸாக வர மாதிரி அப்படியே சுற்றணும். ஸ்ட்ரைட்டாக சுற்றுனீங்கனாலும் அது ஒரு டிசைன், அது ஒரு டைப்பாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா இப்படி க்ராஸாக வர மாதிரி சுற்றணும். கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லாம் வந்து ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் சுற்றுறதுல அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி சுற்றினீங்கன்னா தான் வந்துட்டு ஹோல் பேங்கிள் வந்து சுற்றி முடித்து நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போது ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இப்போது சுற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பேங்கிள்லையும் பார்த்திங்கன்னா கேப் வந்து எதுவுமே ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இல்லை. இப்போ இப்படி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த த்ரெட்டை எந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டு கட்டை விரலால் அந்த த்ரெட்டை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துலையே கம் அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு எதுவுமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேங்கிள்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.